மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காங்க. காவிரி மேலாண்மை ஆணையருக்கு, காவிரி ஒழுங்காற்று குழு இருக்கு, அதெல்லாம் அனுமதி கொடுத்தாலாம் அப்படின்னு சொன்னா, நீ ஆட்சியில் இருக்கிறதானே ஹேமாவதி தேவி 3 அணைகள் அவங்க கட்டினாங்க. நீங்க ஆட்சியில் இருக்கிறது தானே லட்சத்தீவை தான வாத்து கொடுத்துட்டு இன்னைக்கு வீரம் அடிபட்டு இருக்கோம். இதை நாங்க திருவள்ளுவர் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். நீ அலட்சியமா பேசக்கூடாது. இது எவ்வளவு பெரிய சீரியஸ். நீ உடனே ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணும். உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கொடுத்தணும். சட்டமன்ற நாடாளுமன்ற தமிழக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி கலந்தாய்வு பண்ணி சட்டமன்றங்களை கலந்து ஒரு மேல்முறையீட்டு வழக்கை நீங்க பதிவு பண்ணணும். உடனே வழக்க பதிவு பண்ணிட்டு பேசுறதுக்கு பதிலாக நீ அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட மாட்டேன்? நீட்டுக்கு பதிலாக கூட்டுறீங்களா? நீட்டு தேர்வுக்கு பதிலாக கூட இது வாழ்வாதார பிரச்சனையா, குடிநீர் ஆதார பிரச்சனையா? இதை நான் பேசுறோம். உனக்கு ஓட்டு போட்டோம் 2019 பாராளுமன்றத்தில், 2020 உள்ளாட்சி தேர்தலில், மாநகராட்சி தேர்தலில், 2021 சட்டப்பேரவையில் அமர்த்திருக்கோம். 2024 40க்கு 40 ஓட்டு போட்டிருக்கோம். உரிமையோட தெருவில் நின்று நீ தெருவில் நின்று போராடு. நீ அங்கே வந்துகிட்டு சட்டசபையில் நின்றுகிட்டு உன் தொழிலை காப்பாற்ற, நாட்டை கொள்ளை அழிச்சு வச்சுட்டு உங்க சொத்தை காப்பாற்ற எங்களெல்லாம் தெருவில் நின்று போராட வச்சு விட்டு நீ வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்கள் இறங்கி போராடுங்கள். தமிழகம் தவிர பஞ்சை அழிவுங்கள். இதனை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இன்றைக்கு திருச்சியிலே இந்த வழிவிடு முருகன் கோயில் அருகிலே தொடர்வண்டி நிலையத்தின் எதிரிலே இந்த போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய போராட்டம் அல்ல. இது தமிழ்நாட்டின் வாழ்வாதார போராட்டம். இந்த சூடும் சுரணை எல்லாத்தையும் யாரு தண்ணியை குடிக்கிறானோ, யாரு சோத்தை திங்கிறானோ, யாரு பருத்தியோரை அறிவிக்கிறானோ அத்தனை பேருக்கும் பொருந்தும். 12 மாவட்டங்களிலே உணவு பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, 22 மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரம். எவெல்லாம் தண்ணியை குடிக்கலையோ அதெல்லாம் அங்கங்க நின்னுங்க நீங்க போராடணுங்கிறது தாழ்மையான கருத்தை பதிவு பண்ணுவேன்.